தம்பி காமியா அவ்வளவுதான். எங்க பிள்ளை அழுவே இல்ல பாருங்க நீங்களே. எங்க கனிலாம் பயப்படவே மாட்டான், அழுவே மாட்டான். மொட்டை பாக்ஸ் அம்முன்றியா அவனே செல்லுனே இப்பதான் உட்காந்துக்கிறான். கனி அழுவாத நீ, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நல்ல பிள்ளை. அவங்க எல்லாம் எல்லாம் பைத்தியம் லூஸ் கத்துவாங்க. மொட்டை பாக்ஸ் கம்முன்றா கொஞ்ச நேரம். அவன் பேட்டரி வரைக்கும் கம்முன்றியா? ஒண்ணுமே இல்ல கனியா. பொறுமையா என்ன பொறுமையா வலிக்காது. நீ ஆட்டாத காமி அம்மா உங்க தான் பிடிச்சிட்டு பண்ணி பிடிச்சது அப்படியே வர்றான். அவன் மட்டும் தான் செம்மையா வருதாட்டுக்கு பளிச்சுன்னு சூப்பரா சின்ன பையன். மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட 3வது குழந்தைக்கு மொட்டடிக்கிறது. இந்த பையன் இது வந்து பையன். ஆனாலும் அவங்க குடும்பத்தினரே வந்து பாருங்க இந்த விசேஷத்தை வந்து நடத்தி முடிக்கங்காட்டி அவங்க எந்த அளவுக்கு வந்து டயர்டா இருக்காங்க. தூக்கம் இல்லாம அந்த சரியா சாப்பிடாம, ஏன்னா வந்தவங்களை வந்து கவனிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த வீட்டுல வந்து எந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் வராம இது மாதிரி ஏகப்பட்ட அந்த மனசுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்படியோ நல்லபடியா வந்து முடிஞ்சிடணும், எந்த வம்புகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நினைச்சு அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க குடும்பமே வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப சோர்வா தான் இருந்தாங்க. இப்போ அந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கூட தெரியும். ஆனா இந்த பையனுக்கு மொட்டை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஏன்னா இவன் தான் இருக்கிற குழந்தைங்களே சின்ன பையன், இவனுக்கு மொட்டை அடிக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலை தான். ஏன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் அந்தாண்டும் கண்ணு அசிச்சான் அப்படின்னாவே வந்து என்ன ஆகுது, வேற மாதிரி ஆயிடும். அப்போ இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து, ஆனா பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க தான் அப்படின்னா நிக்கிற ஆட்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி அவன்கிட்ட மொட்டையான் அப்படிங்கிறது அது எதுவும் சொல்ல, அவன் எப்படியோ ஒரு அழகு ஒரு வழியா வந்து அவனை சமாதானம் படுத்தி வந்து உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு ஓரளவுக்கு வந்து அவன் மன திருப்தியா தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மக்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட இந்த வீடியோனோட தொடர்ச்சி நல்லா ஓரளவுக்கு வந்து வரவேற்பு கிடைச்சது. அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த வீடியோவோட தொடர்ச்சியா இன்னும் வரும். அது நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவனுக்கு புது சட்டை தான். அப்புறம் என்ன போட சீக்கிரம் போட்டு தம்பி போட்டு சட்டையா? இல்ல பழசட்டை இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறமும் இது வந்து இன்னும் வந்து வரும். இது வந்து பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னும் வந்து அடுத்தடுத்து இன்னும் அந்த வீடியோ வந்து இன்னும் வரும். கண்டிப்பா தொடர்ச்சியா வரும். அந்த காது குத்துற வீடியோ இதெல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். இது முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒரிஜினலா எப்படி பண்ண முடியுமோ எல்லாமே ஒரிஜினல் தான். அது எந்த ஒரு மேக்கப்பு, சவுண்டு, எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரிஜினலாக தான் முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் இந்த வீடியோட அடுத்த பாகங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் வரும். அந்த பாகமும் பாருங்க. இதை பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல கண்டிப்பாக மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்கிறனாலும் சொல்லுங்க. என்ன வச்சுக்க, நீங்கள் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி வீடியோ போட நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். வீடியோவோட தொடர்ச்சி இன்னமும் வரும். கண்டிப்பாக பாருங்க. சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நபர்களுக்கும் வணக்கம். சின்ன குழந்தைங்களை வந்து மொட்டடிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை இல்லையா? உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊருக்காரங்க போனாங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்க. பசங்க சண்டை பிடிச்சிடணும். அந்த பசங்க சினிமா எடுத்துச்சா
வாப்பா. வணக்கம், வாழ்த்துக்கள். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அது இன்னும் பயப்படுவான். இன்னும் போனா போக முடியும். அதெல்லாம் கை எடுக்க நீ நான் கொஞ்சம் அடி அடிச்சாரு பாரு எங்க அப்பா. இவன் தான் அழுகுனா கரெக்டா இவன் தான் வெட்டலாம்ப்பா காட்டியா. இப்ப சொல்லியா போட்ட பசங்க எழுதம்பே இப்ப சொல்லு. எல்லாம் ரெடியா இருக்கு. உட்காந்து வேடி போய் வரப்ப